போச்சம்பள்ளியில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் கட்டிட கட்டுமான பணி துவக்க விழா. மாவட்ட ஆட்சியர் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த அரசு அலுவலர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், பெண்கள், பொதுமக்கள் என பலர் அதிகாலை முதல் நடைபயிற்சி செய்து வருகின்றனர். நடைபயிற்சி மேற்கொள்ள சரியான இடம் இல்லாத காரணத்தால் பலர் திருப்பத்தூர் தர்மபுரி நெடுஞ்சாலையிலும், சிலர் பள்ளி விளையாட்டு மைதானத்திலும் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். போதிய வசதி இல்லாத காரணத்தால் பல பெண்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளாமல் இருந்து வருகின்றனர். மேலும் போச்சம்பள்ளி சுற்று வட்டார பகுதிகளில் ஹாக்கி, வாலிபால், கபடி, ஷட்டில் கார்க் உள்ளிட்ட விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இவர்களுக்கும் விளையாட போதுமான இடம் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் போச்சம்பள்ளி பகுதிக்கு புதிய ஸ்டேடியம் கேட்டு பொதுமக்கள் மனு அளித்திருந்தனர். இம்மனுவினை பரிசீலனை செய்த தமிழக அரசு இன்று முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்க கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். இதனை அடுத்து 3 கோடி மதிப்பில் சிறு விளையாட்டு அரங்கத்திற்கான புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான துவக்க விழா இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார், பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் பூமி பூஜை செய்து கட்டுமான பணியினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்வில் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அந்த பர்టిక్యులர் கோர்ட்டுக்கு ஒரு ஃப்ளட் லைட் போட்டு நைட் அவங்க பயன்படுத்துற நமக்கு ஒரு கேர்டேக்கர் போடுவாங்க, 2 வாட்ச்மேன், போர்வெல் எல்லாம் வந்துருப்பாங்க. கிருஷ்ணகிரி வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படி இருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் எல்லாமே நாங்கள் அது மாதிரி இதையும் கொஞ்சம் நம்ம ஒழுங்கு அதே மாதிரி இது கிராஸ் அந்த மாதிரி இருக்கு. யாருமே இல்லை ஆடுவாங்க, அவ்வளோதான். ஹாக்கினா உங்களுக்கு வந்து சரி, அந்த ஃபுட்பால் ஏரியாவில் நீங்கள் ஹாக்கி பூராமே ஹாக்கி டர்ஃபுக்கும் ஃபுட்பால் கிரவுண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும், அது கூட சேர்த்து ஒரு இண்டோர் கிரிக்கெட், இந்த 2 சேர்த்தே நான் கொடுக்குறேன். போச்சம்பள்ளி பஞ்சாயத்தே வந்து அது இது பண்ணுறோம். அது வந்து ஒரு இது மாதிரி பண்ணி நீங்கள் லேண்டு நான் கொடுத்துறோம். 1/3 கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன். ஓரளவுக்கு நல்ல ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற லேண்டு கூட சொல்லுங்கள், நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அது வந்து எப்படின்னா அதில் ஒரு ரெவன்யூ மாடல் மாதிரி ஒன்று, அதாவது அதுலேருந்து சம்பாதிக்கணுன்றது கவர்மெண்ட்டோட நோக்கம். அது ஒரு மினிமம் அக்கீப் இருக்குது பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸுக்கு மட்டும் வர மாதிரி நீங்கள் அந்த பர் ஹவர் பேசிஸில் வந்து இது மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஒரு கிருஷ்ணகிரி ஸ்டேடியம் பண்ணுற மாதிரி கூட பண்ணுங்கள். இதுவுமே வந்து அடுத்து ஒரு டார்கெட்டாக வச்சு பொங்கலுக்குள்ளே அந்த பர்கூர் கபடி கிரவுண்டு, கபடி ஸ்டேடியம் ப்ளஸ் இந்த போச்சம்பள்ளி ஸ்டேடியம், இது 2மே போட்டால் நல்லா இருக்கும். நீங்கள் அந்த இப்போ சென்னையிலலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரிக்கெட் ஒரு டர்ஃப் மாதிரி பண்ணுறாங்கல்ல, அது நல்லா யூஸ் ஆகும். கோச்சிங் சென்டர் மாதிரி சொல்லுங்கள். கிரிக்கெட்டே வந்து ஒரு டர்ஃப் மாதிரி சின்ன கிரவுண்டாக பண்ணுவாங்க. கிரிக்கெட்டு இல்லை ஃபுட்பால்னா கூட அதில் எங்கே எது இங்கே வந்து நிறைய இது வருமோ அது கிரிக்கெட்டு, கபடி. அதாங்க சென்னையிலலாம் வந்து பர் ஹவரே வந்து 600-700 சார்ஜ் பண்ணுறாங்க சென்னையில். நம்ம அதெல்லாம் 1500 பர் ஹவரா? நம்ம பேர் மெயின்டெனன்ஸுக்கு நம்மளுக்கு என்ன ஓரளவுக்கு மக்கள் நல்லா பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் இதுக்கு கொஞ்சம் அண்ணன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாம் மெம்பர் பண்ணி இது பண்ணி கொடுத்துட்டு போனாதான் இது டிஆர்ஜி மாதிரி பண்ணி லேண்டை பார்த்து நமக்கு நாம வந்து அந்த இது கபடி இப்போ ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. எங்கே பாருங்க நல்ல கபடி, இந்த ஒரு கபடி ஸ்டேடியம் இருக்குது தமிழ்நாட்டில்.